வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் நவம்பர் 1, 2 ஆகிய நாட்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு உகந்த தேதிக்கு மாற்றி அறிவிக்க எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணியில் மீன்கழிவு ஆலைகளால் நிலம், நீர், காற்று மாசுபாடு. திமுகவினர் சம்பாதிக்க பொதுமக்கள் நல்வாழ்வை பணயம் வைப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மாணவர் சேர்க்கை இல்லை என்று கூறி 207 அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடியுள்ளதை சுட்டிக்காட்டிய அன்புமணி, கடமை தவறிய திமுக அரசுக்கும் மூடு விழா நடத்த மக்கள் தயாராகிவிட்டதாகவும் கருத்து. பழனியில் பக்தர்களிடம் முருகன் மாநாட்டு மலரை கட்டாயப்படுத்தி விற்க முயல்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எப்போது முருகராக மாறினார் என்று வினா. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக அரசு நவம்பர் 1, 2 ஆகிய நாட்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவித்து விளம்பரம் வெளியிட்டுள்ள நிலையில் அதை வேறு நாட்களில் நடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாள் அன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ பெருமக்கள் மறைந்த தங்கள் உறவினர்கள் மற்றும் முன்னோர்களை கல்லறையில் வழிபடுவர் என்பதால் அவர்களால் தேர்வுக்கு செல்ல இயலாது என்றும் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 1, 2 ஆகிய நாட்களில் நடத்த திட்டமிட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வுகளை வேறொரு உகந்த தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணியில் உள்ள 3 மீன் கழிவு ஆலைகளால் அந்த பகுதியில் நிலம், நீர், காற்று மாசுபட்டு பொதுமக்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீன் கழிவு ஆலைகளை மூடக்கோரி மனு கொடுத்தால் அதை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்கள், இளைஞர்கள் மீதே திமுக அரசு வழக்கு தொடுப்பதாக தெரிவித்திருந்தார். மக்களின் கோரிக்கைகளை திமுக அரசோ, அமைச்சர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ கண்டுகொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க பொதுமக்கள் நல்வாழ்வை பணயம் வைக்கும் அலட்சிய போக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். உடனடியாக பொட்டலூரணியில் சுற்றுச்சூழல் மாசுபட காரணமாக இருக்கும் மீன்கழிவு ஆலைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவர் சேர்க்கை இல்லை என்று கூறி 207 அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடியுள்ள நிலையில் திமுக அரசுக்கும் மூடு விழா நடத்த மக்கள் தயாராகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக பள்ளிகளின் கல்வி தரத்தை வீழ்ச்சியடைய செய்து அவற்றை மூடி வருவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்போது மொத்தமுள்ள 37,554 அரசு பள்ளிகளில் 52,75,000 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் 12,970 தனியார் பள்ளிகளில் 63,42,000 மாணவர்கள் பயில்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல தொடக்க பள்ளிகளில் மாணவர்களே இல்லை என்ற நிலையும், பெரும்பாலான பள்ளிகளில் ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் பயிலும் நிலைமையும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கான தீர்வு அரசு பள்ளிகள் மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகரிப்பது தானே தவிர பள்ளிகளை மூடுவது அல்ல என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் 1,00,000க்கும் கூடுதலான வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்னும் சூழலில் தங்கள் குழந்தைகளை பெற்றோர்கள் எவ்வாறு சேர்ப்பார்கள் என்று வினவியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் அவர்கள் வாழும் பகுதிகளில் பள்ளிகளை அமைத்து இலவச கல்வி வழங்க வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்ட கடமையை நிறைவேற்ற தமிழக அரசு தவறியுள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் பக்தர்களிடம் முருகப்பெருமான் வரலாறு என்று கூறி 2,200 ரூபாய் விலை கொண்ட முருகன் மாநாட்டு மலரை கட்டாயப்படுத்தி விற்க முயல்வதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மு.க.ஸ்டாலின் எப்போது முருகராக மாறினார் என்று வினவியுள்ளார். முருகன் வரலாறு என்று கூறி விற்கும் நூலின் பெரும்பாலான பக்கங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோரின் கருத்துக்களும் படங்களும் நிறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முருகன் வரலாறு என்ற பெயரில் ஸ்டாலின் புகழ் பாடப்படுவதை காணும்போது ஸ்டாலின் எப்போது முருகராக மாறினார் என்ற வினா எழுவதாக தெரிவித்துள்ளார். இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திரம் மற்றும் அதையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களில்
ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் மீனவ பெண்களுடன் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் மற்றும் உற்பத்தி குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்துரையாடினார். மீனவ பெண்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக கடல் பாசி வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பட்டினச்சேரி, கருக்காலச்சேரி ஆகிய ஊர்களில் கடலில் கூண்டு மீன் வளர்ப்பு, கடல் பாசி வளர்ப்பு ஆகியவற்றிற்கு பயிற்சி அளித்து செயல்படுத்தி வருகின்றனர். கடலில் கூண்டு மீன் வளர்ப்பு, கடல் பாசி வளர்ப்பு ஆகியவற்றை செய்யும் மீனவ பெண்களுடன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அப்பொழுது இந்த நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள் இந்த திட்டத்தால் தங்கள் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மீன்வளத்துறை செயலாளர் மணிகண்டன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பட்டினச்சேரி, கருக்காலச்சேரி மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர். யாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பது நல்லது என்றும் திமுக அரசு அனைவருக்கும் இலவசங்களை கொடுத்து அதை வாக்காக மாற்ற முயல்வதாகவும் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் எஸ். ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் நமோ அறக்கட்டளை சார்பில் கற்க கசடர என்ற தலைப்பில் அரசு பள்ளியில் பயின்று அதிக மதிப்பெண் பெற்ற சாதனை மாணவர்களை பாராட்டும் விழாவும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவும் நடைபெற்றன. இதில் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் எஸ். ஜி. சூர்யா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகைகளை வழங்கினார். அதன் பின்னர் மாணவர்களும் விழாவில் பங்கேற்றோரும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, 4.5 ஆண்டுகளாக தமிழக பள்ளிகளில் காலி பணியிடங்களில் ஆசிரியர்களை நியமிக்காமல் திமுக அரசு உள்ளதாக குற்றம் சாட்டினார். அதனால்தான் பாஜக இளைஞரணி சார்பில் ஒரு போட்டியை வைத்துள்ளோம். அவர்கள் கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இலவச பொருட்கள் வழங்குவது பற்றி இடம்பெறாததை வரவேற்பதாக தெரிவித்தார். யாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பதுதான் நல்லது என்றும், ஆனால் அனைவருக்கும் இலவசங்களை கொடுத்து அதை வாக்காக மாற்ற திமுக முயல்வதாகவும் சூர்யா குற்றம் சாட்டினார். பள்ளி கட்டமைப்பு, குறிப்பாக அரசாங்க பள்ளிகள் இருக்கக்கூடிய காலியிடங்கள், தொடர்ந்து நம்ம ராஜரத்னம் மைதானத்திற்கு வெளியே அரசு பள்ளி ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. திமுக வாக்குறுதியில் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்று வரை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் 12,500 ரூபாய் சம்பளத்திற்கு அரசாங்க பள்ளிகளில் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக 1 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க பள்ளிகளில் தமிழகத்தில் 37,000 அரசாங்க பள்ளிகள் இருக்கின்றன. 1 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல் அப்படின்ற ஒரு பாடமே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. 60,000 கணினி ஆசிரியர்கள் அதற்கான தேர்ச்சி பெற்று பிஎட் தேர்வுகளை எழுதி இன்னைக்கு பணி நியமன ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆணை கொடுப்பதற்கு உரிய நிதி ஆதாரம் இல்லாத ஒரே காரணத்தினால இந்த மாணவர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை இதையெல்லாம் நிறைவேற்றுமோ அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 60,000 கணினி ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கின்றன. இது போன்ற அரசாங்க பள்ளிகள் தொடர்ந்து இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பேக்கரியில் ஓசி பொருட்கள் கேட்டு அட்டூழியம் செய்ததுடன் தட்டி கேட்டவரை அரிவாளால் வெட்டிய ரவுடிகள் 2 காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே உள்ள பேக்கரியில் 2 இளைஞர்கள் ஓசியில் பொருட்கள் கேட்டுள்ளனர். பேக்கரியில் இருந்த உரிமையாளர் நந்தகுமார் ஓசியில் தர முடியாது என கூறி மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கடையில் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்ததுடன் கொன்றுவிடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளனர். அப்போது பக்கத்து கடைக்காரர் தட்டி கேட்டதால் ரவுடிகள் 2 அவரை விரட்டி அரிவாளால் வெட்டினர். கையில் வெட்டு காயத்துடன் தப்பிய அவர் திருவள்ளுவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதில் கடையில் அட்டூழியத்தில் ஈடுபட்டது அருண், கோபால் ஆகியோர் என தெரியவந்தது. இதையடுத்து 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் தனக்கன்குளத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் முயன்றபோது அங்கிருந்தோர் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள தனக்கன்குளத்தில் கண்மாய் கரையில் ஆக்கிரமித்துள்ள கடைகளை அகற்ற வட்டாட்சியர் கவிதா, திருப்பரங்குன்றம் வருவாய் ஆய்வாளர் திருக்கண்ணன், கிராம நிர்வாக அதிகாரி விஜயலட்சுமி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், திருநகர் காவல் நிலைய ஆய்வாளர் துரைபாண்டியன் ஆகியோர் வந்தனர்.
அப்போது கரையில் உள்ள வெங்கலமூர்த்தி கோவில், பெருமாள் கோவில், பொது சாவடி, நூலகம், மேல்நிலை தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை அகற்ற உள்ளதாக தெரிவித்தனர். அதற்கு பொதுமக்கள் இந்த பகுதி முழுவதும் அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம் என தெரிவித்தனர். ஊருக்கு பொதுவான தண்ணீர் தொட்டி, நூலகம், பொது சாவடி ஆகியவற்றை இடிக்கக்கூடாது என்று தடுத்தனர். இதையடுத்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் முயற்சியை கைவிட்டு சென்றனர். தனக்கங்குளம் ஊராட்சியில் சுமார் 25,000 மக்கள் தொகை வசிக்கின்றனர். இந்த கிராமத்துக்கு உயர் நீதிமன்றத்திலிருந்து இடிப்பதற்காக ஏதோ உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லி வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் ஜேசிபியுடன் வந்து இடிப்பதற்கு கிராமத்திற்கு வருகை தந்தார்கள். நாங்கள் எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. எங்கள் முன்னோர்கள் கிராம சாவடி என்ப ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கிராம சாவடியையும் இடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த உத்தரவு இந்த கீழே வழங்கியிருக்கிறார்கள். குடிதண்ணீருக்கு பெரிய டேங்கு OHD டேங்கையும் இடிப்பதற்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கிராமத்திற்கு பொதுவான வெங்கலமூர்த்தி அய்யனார் கோயில் பெரிய லெவலில் இப்போ தான் கட்டி கும்பாபிஷேகம் வச்சோம். அந்த கோயில் இடிப்பதற்கு உத்தரவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து இடங்களை அளந்து இடிப்பதற்கு உத்தரவு வழங்கியிருக்கார்கள். இவர்கள் நேரடியாக வந்து அளக்காமல் இடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பழைய பேருந்துகளை கழித்துவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் உள்ள பேருந்துகள் பழுதடைந்துள்ளதால் ஸ்டார்ட் ஆகாமல் தகராறு செய்வதாக பணியாளர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒருமுறை ஸ்டார்ட் ஆன பின்பு வண்டியை நிறுத்தினாலும் என்ஜினை நிறுத்தாமல் வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. இதனால் எரிபொருள் வீணாவதுடன் அரசு பேருந்தில் பயணிகள் அச்சத்துடனேயே பயணம் செய்கின்றனர். காலம் கடந்த பழைய பேருந்துகளை கழித்து கட்டிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை செல்வபுரத்தில் கிருஷ்ணசாமி ஆச்சாரியார் நினைவாக நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். கோவையில் தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா உறவினர் முறை சங்கம் கற்பக மருத்துவமனை இணைந்து பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாமை நடத்தினர். கிருஷ்ணசாமி ஆச்சாரியார் நினைவாக செல்வபுரத்தில் மருத்துவ முகாமிற்கு சங்கத்தின் துணைத் தலைவர் வேலுச்சாமி, இணை செயலாளர் மயில்சாமி ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். சங்கத்தின் நிறுவனர் அஞ்சலி சீனிவாசன் முகாமை தொடங்கி வைத்தார். தலைவர் கிருஷ்ணராஜ், உறவின் முறை தலைவர் அன்பு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரை கைது செய்ததை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலில் முறைகேடு, வாக்காளர் பட்டியலில் குளறுபடி என கூறி டெல்லியில் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிராம காங்கிரஸ் கமிட்டி மறுசீரமைப்பு துறை தலைவர் விவேக் முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவை கண்டித்து முழக்கமிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை பெரியம்மன் கோவில் கொடை விழாவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திசையன்விளை செல்வமருதூர் பெரியம்மன் எனப்படும் முத்தாரம்மன், உலகம்மன், மாரியம்மன், உச்சினி மகாளி அம்மன் கோவில் கொடை விழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பெண்கள் மாக்கோலமிட்டு திருவிளக்கு பூஜை ஏந்தி பஞ்சுத்திரி போட்டு பசுவு நெய் ஊற்றி போட்டு பாடல்களை பாடினர். திருவிளக்கு, திருநீறு, குங்குமம், மலர்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இந்த திருவிளக்கு பூஜையில் சிறுமியர் முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டனர். கோவை NGO காலனியில் உள்ள பாலநாகம்மன் கோவிலில் ஆடி மாத சிறப்பு பூஜை நடைபெற்றது. பாலநாகம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பூஜை செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவின் ஒரு பகுதியாக வரம் தர வருகிறாள் மகாலட்சுமி என்னும் தலைப்பில் ஆன்மீக பஜனை மற்றும் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கிருஷ்ண சைத்தன்யா பக்தர்களிடையே பஜனை பாடல்களை பாடி சொற்பொழிவாற்றினார். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தனர். நாகர்கோவில் அருகே இரச்சகுளத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் பாலகோகுலம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றன. இரச்சகுளத்தில் தேவாலய ஒன்றிய விஸ்வ இந்து பரிசு சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் பாலகோகுலம் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. விழாவில் சிறுவர் சிறுமியர் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு ஊர்வலமாக சென்றனர். செண்டை மேளம் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் வேடமிட்டு கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியர் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், உரியடி விழா, கிருஷ்ணர் ஆட்டம், மந்தி காட்சி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில பொறுப்பாளர் துவரை கார்த்திக், நாகர்கோவில் மாநகர செயலாளர் கார்கில் மணிகண்டன், மாநகர தலைவர் நாஞ்சில் ராஜா, தேவாலய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
கொடைக்கானலில் தனியார் தோட்டத்தில் கிணற்றில் தவறி விழுந்த காட்டெருமைகளை 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடி வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் எம்எம் தெருவில் உள்ள தனியார் தோட்டத்தில் 30 அடி ஆழக்கிணறு வெட்டப்பட்டு மூடாமல் இருந்தது. அதில் காட்டெருமை தவறி விழுந்த தகவல் இருந்த கொடைக்கானல் வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் உடனடியாக சென்று மீட்பு பணியை தொடங்கினர். பனிமூட்டமும் மழைசாரலும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் ஜேசிபி மற்றும் கிரேன் இயந்திரம் மூலம் காட்டெருமையை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள கிணறுகளை இரும்பு மூடிகள், கிரில் வலைகள், சுற்றுச்சுவர்கள் எழுப்பி பாதுகாக்க வேண்டும் என்று உரிமையாளர்களிடம் வனத்துறையினர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டனர். சாதி வன்முறைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றக் கோரி மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட செயலாளர்கள் மோகன்குமார், இனியவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரகுமான் கலந்து கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய அளவில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நடக்கின்ற வன்கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலை உள்ளது. செங்கத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு மாணவர்கள் தங்கள் ஊர்களிலிருந்து செல்ல போதிய பேருந்து வசதி இல்லை. இதனால் மாணவர்கள் பேருந்தில் படிக்கட்டிலும் ஜன்னல்களிலும் தொங்கிக் கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் காலையிலும் மாலையிலும் கூடுதலாக அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என பெற்றோர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்கள் படியில் தொங்கி விபத்தில் உயிரிழப்பதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே மீனாட்சிப்பட்டியில் 6 மாதங்களாக குடிநீர் வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவைகுண்டம் அருகே மீனாட்சிப்பட்டியில் வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டும் கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் குடிநீரை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடிநீர் பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சாலையை கடந்த மாணவி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் மாணவி பலத்த காயமடைந்தார். கந்தர்வக்கோட்டை அருகே வேலாடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மாலை தனது வீட்டுக்கு மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தார். சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் மாணவி பலத்த காயமடைந்தார். இதனை பார்த்த பொதுமக்கள் மாணவியை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டில் எங்கும் கஞ்சா விளைவிக்கவில்லை என்றும் சாராயம் வடிக்கப்படவில்லை என்றும் வேறு மாநிலங்களிலிருந்துதான் கொண்டுவரப்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழ்நாட்டில் எங்கும் கஞ்சா விளைவிக்கவில்லை என்றும் சாராயம் வடிக்கப்படவில்லை என்றும் வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். கஞ்சா சாராயம் கடத்தலை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகத்தை தனியாக ஒரு குடும்பம் நடத்த முற்படுவதை கண்டித்து ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உப்புக்கோட்டையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 50 ஆண்டுகளாக இந்து அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதன் செயலாளராக நதியா என்பவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கறிஞர் லோகேஸ்வரன் அனைத்து பிரிவினருடன் இணைந்து கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றார். இப்போது தனிப்பட்ட முறையில் அவர் கும்பாபிஷேகம் நடத்த உள்ளதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உப்புக்கோட்டையில் கடைகளை அடைத்து கிராம நிர்வாக அலுவலகம் முன் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மத்தேட்டிப்பள்ளி பாடசாலை கங்கை அம்மன் ஆலயம் ஆடித்திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோடிக்குப்பம் மத்தேட்டிப்பள்ளியில் பாடசாலை கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆடித்திருவிழாவையொட்டி காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் நடைபெற்றன. முக்கிய வீதிகளின் வழியாக மேலதாளங்கள் முழங்க கரக ஊர்வலம் நடைபெற்றது. புதிய நீதி கட்சி மண்டல செயலாளர் சரவணன் தலைமையில் அன்னதானம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் பிரம்மாஸ், செந்தில், நகர செயலாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 74,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் குறைந்து 9,295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 640 ரூபாய் குறைந்து 74,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 81,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 125 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தையில் பங்கு வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 139 புள்ளிகள் குறைந்து 80,465 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 43 புள்ளிகள் குறைந்து 24,542 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் 1, 2 ஆகிய நாட்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு உகந்த தேதிக்கு மாற்றி அறிவிக்க எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூர் அணையில் மீன்கழிவு ஆலைகளால் நிலம், நீர், காற்று மாசுபாடு. திமுகவினர் சம்பாதிக்க பொதுமக்கள் நல்வாழ்வை பணயம் வைப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மாணவர் சேர்க்கை இல்லை என்று கூறி 207 அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடியுள்ளதை சுட்டிக்காட்டிய அன்புமணி. கடமை தவறிய திமுக அரசுக்கும் மூடு விழா நடத்த மக்கள் தயாராகி விட்டதாகவும் கருத்து. பழனியில் பக்தர்களிடம் முருகன் மாநாட்டு மலரை கட்டாயப்படுத்தி விற்க முயல்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போது முருகராக மாறினார் என்று வினா. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.